அடுத்தது இந்த ஃபண்டில் வந்து நம்ம ஒரு 5 வருடம் தொடர்ந்து முதலீடு பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உதாரணமாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம முதலீடு பண்ணுறப்ப லம்சமாக வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் 5 வருஷத்துக்கு முன்னாடி முதலீடு பண்ணால் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து ஒரு 10,000 மேனி ஒரு 5 வருடத்துக்கு வந்து எஸ்ஐபி வழியாக முதலீடு பண்ணுறதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 1 லட்சம் லம்சமாகவும் பேலன்ஸ் இருக்கிற இந்த 10,000 வந்து நீங்கள் 60 மாதத்துக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 6 லட்ச ரூபா வரும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி அதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,81,000க்கு மேலே போயிருக்கு. 5 வருடங்களில் எவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஏன்டா இதில் வந்து நமக்கு எல்லா விதமான பாசிட்டிவும் இருக்குது. ஈக்விட்டி இருக்கிறதுனால பங்கு சந்தை இருந்துச்சுன்னா அதுலேருந்து லாபம் கிடைக்கும். டெட் போர்ஷன்ஸ் வந்து நமக்கு பெரிய அளவில் நஷ்டத்தை கொடுத்துறாது. அது மாத்திரம் இல்லாமல் கோல்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து அதுலேருந்து நமக்கு பாசிட்டிவான க்ரோத் இருக்குது. அடுத்தது ஃபைனலாக வந்து RE80 இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தமான முதலீடு. ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து நஷ்டமடைகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப அவங்க முதலீடு வந்து எந்த அளவு க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள்.